வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பொது அறிவு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் வந்து இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான பல தகவல்கள் இருக்கும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜனவரி 1, 2007 திங்கட்கிழமை எனில் ஜனவரி 1, 2008 என்ன கிழமையாக இருக்கும்? 2023 எஸ்சிடிசி எக்ஸாமில் இது போல் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது கொடுத்தாங்க. கிழமை என்னன்னு கேட்கலாம், எத்தனை நாட்கள்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ கிழமை கூட கேட்கலாம். அதனால் இது வந்து கெஸ் பண்ணுங்க ஆன்சர். செவ்வாய்க்கிழமை. இந்த கேள்விக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம பதில் கொடுத்துடலாம். எப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரே டேட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஜனவரி 1, இங்கேயும் ஜனவரி 1. இயர் பார்த்தீங்கன்னா 2007. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வருது 2008. ஸோ இது போல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸி ஆன்சர் என்னென்னா, இங்கே திங்கட்கிழமை வருது அப்படின்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பர்த்டேவே பாருங்கள், போன வருஷம் நீங்கள் வந்து ஒருவேளை திங்கட்கிழமையில் பர்த்டே கொண்டாடிருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இமீடியட்டாக வரும்போது செவ்வாய்க்கிழமையில் வரும். அடுத்து புதன்கிழமை, அடுத்து வியாழக்கிழமை, இப்படி தான் போகும். ஓகேங்களா? ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, இங்கே கொடுக்கப்பட்ட இயர், இப்போ இங்கே ஜனவரி 1 கொடுத்துருக்காங்க, அடுத்து ஜனவரி 1 கேட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து லீஃப் இயர் கிடையாது. இது 2007. அப்படி லீஃப் இயராக இல்லாத பட்சத்தில் இப்படி நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் ஒருவேளை இந்த இடைப்பட்ட காலத்தில் இங்கே வந்து லீஃப் இயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு அப்புறம் பிப்ரவரி வரும். அப்போ உங்களுக்கு இன்னொரு கிழமை தள்ளி போகும். இது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அடுத்தது என்னவா வந்திருக்கும், புதன்கிழமைன்னு வந்திருக்கும். ஆனால் 2007ங்கிறது லீஃப் இயர் கிடையாது. அதனால உங்களுக்கு குழப்பம் இல்லை. இமீடியட்டாக வரக்கூடியது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை. 2020 ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் 2021 ஜனவரி முதல் நாள் என்ன கிழமை? இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். சனிக்கிழமை. நீங்கள் என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்க? இப்போ அதே டேட் வருது. அப்போ 20லேருந்து 21 இமீடியட் இயரு. அதுக்கப்புறம் என்னது, வியாழக்கிழமைக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை தானே வரும் அப்படின்னு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை கிடையாது, சனிக்கிழமை. ஏன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். என்னென்னா இது வந்து லீஃப் இயர். 2020 அப்படிங்கிறது நாளால் வகுப்படும். அப்போ இது வந்து லீஃப் இயர். அப்போ லீஃப் இயர்னால் இந்த பிப்ரவரி இதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். அப்போ பிப்ரவரி வந்திருக்குன்னா இன்னொரு டேட் வந்து சேர்ந்துருக்கும். 29ஆம் தேதி ஒரு டேட் சேர்ந்துருக்கும். அப்போ அதுக்கு ஒரு கிழமை சேர்ந்துருக்கும். அப்படி பார்த்தா நீங்கள் வியாழனுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை தான் அடுத்த வருஷம் வரும்னு சொல்லக்கூடாது, சனிக்கிழமை வரும். ஏன்னா இங்கே ஒரு டேட் போயிடுச்சு இல்லையா, லீஃப் ஆண்டு வந்ததுனால 29ஆம் தேதி ஒரு கிழமை சேர்ந்ததுனால அடுத்த கிழமைக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடியது தான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். அப்போ எதற்கு இடைப்பட்ட கேப் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். இப்போ 2020 ஜனவரி 1, 2021 ஜனவரி 1 கொடுத்தனால பிப்ரவரி இங்கே வரும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கணும். இது போல் கேள்விகளை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். என்னென்னா, இப்போ ஒருவேளை உங்களுக்கு 2020 கொடுத்துட்றாங்க, லீஃப் ஆண்டே கொடுத்துட்றாங்க. மார்ச் 1 ஃபார் எக்ஸாம்பிள் வியாழக்கிழமை கொடுத்துட்றாங்கன்னு வச்சுப்போம், தேர்ஸ்டே. அடுத்து 2021 மார்ச் 1 என்ன கிழமைன்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும்னா ஃப்ரைடே வரும், அதாவது வெள்ளிக்கிழமை வரும். வியாழக்கிழமைக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையே ஆன்சராக வரும். இங்கே வந்து சனிக்கிழமை வராது. ஏன் வராதுன்னு அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே எங்கேருந்து கால்குலேட் பண்ணுறோம், மார்ச் மந்த்லேருந்து தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ பிப்ரவரி முன்னாடியே போயிடுச்சு. அதனால் நம்ம வந்து அதை சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ மார்ச் டு மார்ச் கால்குலேட் பண்ணுறதுனால இது வந்து லீஃப் ஆண்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ இங்கே என்ன வரும், இமீடியட்டாக தேர்ஸ்டேக்கு அப்புறம் ஃப்ரைடே ஆன்சராக வரும். ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்காங்க. பின்வரும் பறவைகள் சரணாலயத்தை அதன் மாவட்டத்துடன் பொருத்தவும். இது மேட்ச் பண்ணுங்க. இதற்குரிய விடை சி. வேட்டன்குடி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம், நேராகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து மயூரா தோட்டம் பறவைகள் சரணாலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. மயூரா தோட்டம் தூத்துக்குடி. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இது பார்த்துக்கங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, கேட்கலாம். ஈரோடு.
கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா அரியலூர் மாவட்டம். உங்களுக்கு வந்து சிம்பிளாக இப்படி கேட்டுருவாங்க. இது மாதிரி மேட்சாக கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு கொடுத்துட்டு ஈரோடு அப்படின்னு ஆப்ஷனில் இந்த மாதிரி 4 கொடுத்துருக்கலாம். இது போல் ஒரு கேள்வி கேட்குறாங்க. உறவு முறைகளை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏ என்பவர் பியின் சகோதரி, சி என்பவர் பியின் தாய், டி என்பவர் சியின் தந்தை மற்றும் இ என்பவர் டியின் தாய். பிறகு ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர்? இது போலனாலும் உங்களுக்கு சிம்பிளாகவும் கேட்கலாம். சிம்பிள் கொஸ்டின் அடுத்தது இருக்குது. பட் இது போலையும் கேட்கலாம். கொஞ்சம் டஃப் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கூட கேட்கலாம். பட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரு பேத்தின்னு வரும். இப்போ பாருங்கள், இவங்க கேட்டிருக்கிறது ஏக்கும் டிக்கு, அதாவது ஏ வந்து டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர் இப்படி தான் கேட்குறாங்க. முதல்ல ஏ கொடுத்துருக்காங்க. ஏ என்பவர் பியின் சகோதரி, இவங்க பியோட சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. சி என்பவர் பியின் தாய், சி அப்படிங்கிறவங்க இந்த பியோட தாய். அப்போனா ஏக்கும் என்னவா வருவாங்க? அவங்களுக்கும் அம்மா தான், தாய் தான் வருவாங்க. இப்போவே அந்த கனெக்ஷன் பார்த்துட்டே போயிட்டா ஈஸியாக இருக்கும். அடுத்து டி என்பவர் சியின் தந்தை. டிங்கிற ஒரு பர்சன் இந்த சிங்கிற பர்சனுக்கு தந்தை. அப்போ ஏக்கு என்னவா வருவாங்க? இவங்களோட அப்பா அப்படின்னா ஏக்கு தாத்தா. அடுத்ததையும் போட்டலாம் என்ன இருக்குன்னு. மற்றும் இ என்பவர் டியின் தாய். இ அப்படிங்கிறவங்க இந்த டிங்கிற பர்சனுக்கு தாய். அப்போ ஏக்கு என்னவா வேணும்? இவங்களுக்கு கொள்ளுப்பாட்டி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர்? ஏங்கிறவங்க இந்த டிங்கிறவங்களுக்கு எப்படி தொடர்புடையவர்? இவங்க தாத்தானா இவங்க பேத்தி. அப்போ இவங்க வந்து பேத்தி. இதுதான் இதற்குரிய விடை. ஒரு பெண்ணை காட்டி ராஜ் அவள் என் மனைவியின் சகோதரியின் மகள் என கூறினார். ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு என்ன உறவு? இது போல சிம்பிளாக உங்களுக்கு கேட்கலாம். இது கெஸ் பண்ணுங்க. சித்தி. இப்போ ராஜ் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காரு. ஒரு பெண், யாரோ ஒரு பெண்ணை வந்து காட்டுறாங்க. அந்த பெண்ணை காட்டி இங்கே வந்து அந்த பெண் ஏன்னு வச்சுப்போம் சும்மா. என் மனைவியின் சகோதரியின் மகள், இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட சகோதரி, இவங்களுக்கு மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவரோட மனைவிக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன உறவு? இவங்க 2 பேரும் சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்று சித்தியாக இருக்கணும், இல்லைன்னா பெரியம்மாவாக இருக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சித்தி கொடுத்துருக்காங்க. அப்போ சித்தி தான் சரியான விடை. இந்த திட்டங்கள்லாம் இருக்குது. இது ஜஸ்ட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது போல் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம். தெரிஞ்சு வச்சுருக்கீங்களான்னு பார்க்கலாம். இதற்கான விடை இதுதான். நான் முதல்வன் ஸ்கீம். இந்த நான் முதல்வன் ஸ்கீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திறன் மேம்பாடு. மெயினாக மாணவர், மாணவி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அவர்களோட திறனை மேம்படுத்துறதுக்காக இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து புதுமை பெண் ஸ்கீம். இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். புதுமை பெண் ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா, மாணவிகளுக்கு கல்வி உதவி அளித்தல். இதுதான் புதுமை பெண் ஸ்கீமோட மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. மாணவிகள் எல்லாருக்குமே கல்வி உதவி அளிக்கிறதுக்கு பேர் தான் புதுமை பெண் ஸ்கீம். அடுத்து விடியல் பயணம். விடியல் பயணம் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். இந்த பேருந்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடியல் பயணம் இது உங்களுக்கு சம்மந்தமானதாக இருக்குது. அப்போ இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். விடியல் பயணம் பேருந்துனே தான் சில போர்டெல்லாம் இப்போ வருது. அப்போ இது மெயினாக எதுக்காகனா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்காக. அப்புறம் மக்களுடன் முதல்வர். இது வந்து பொதுமக்கள் குறைகள் இல்லாமல் தீர்க்கப்படுறதுக்கு. பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் அப்படின்னே கூட கொண்டு வருவாங்க. ஸோ மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் வந்து இதுக்கு தான். அதுபோல் தமிழ் புதல்வன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கு ஸ்பெசிஃபிக்கான்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து கொடுக்கறது. இதே போல் மாணவிகளுக்கு எப்படி கல்வி உதவி அளிக்கிறதுக்கு புதுமை பெண் ஸ்கீம் வந்துச்சோ, அதே போலவே தான் மாணவர்களுக்கும் இப்போ தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே கொடுத்துட்ருக்காங்க.
இது போல சிம்பிளா ஏதாவது ஒரே ஒரு கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதிப்பு காண்க. இதுக்கு ஆன்சர் இதான். 5 அந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே வரும். 8 24. 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை டேஷ் நாள்களில் செய்து முடிப்பர். இது வந்து ஒர்க் பேஸ்டு சம். இது ரிலேட்டட் சம் நிறைய பார்த்துருக்கோம். நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். நான் ஆன்சர் சொல்லிடுறேன். 5 நாட்களில் செய்து முடிப்பர். தெரியாதவங்க புதுசாக வரீங்க சேனலுக்கு அப்படின்னா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. மற்றவங்க அடுத்த கொஸ்டின் பாஸ் பண்ணி போயிடுங்க. இது வந்து ஃபார்முலா m1 × t1 / w1 = m2 × t2 / w2. அதாவது ஃபஸ்ட்டில் கொடுக்கப்பட்டது எல்லாமே 1 1ன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து m1 ஆனால் மென் ஆர் விமன், பெண்ணோ பையனோ ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள குறிக்கிறது m. t1 அப்படிங்கிறது நாட்கள், நேரம், டைம் எல்லாத்தையும் குறிக்கும். w1 அப்படிங்கிறது அவங்க செஞ்ச வேலை, அதை குறிக்கும். அப்போ m2 t2னா அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, 50 நபர்கள் 50 வேலைகள் எத்தனை நாட்கள் முடிப்பேன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அதில் சேர்த்துக்கணும். இப்போ m1 என்னன்னு போட்டுடலாம், 5 நபர்கள், அப்போ 5. t1 இந்த t1 அப்படிங்கிறது 5 நாட்களில், நேரம் டைம் சொன்னோம் இல்லையா, 5 நாட்களில் எத்தனை வேலை, 5 வேலை. இஸ் ஈக்குவல் டு m2 அப்படின்னா எத்தனை நபர்கள், மென்னோ விமனோ 50 நபர்கள், இன்டோ t2. இவங்க வந்து t2 தான் கேட்டிருக்காங்க, எத்தனை நாள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ t2 தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். 50 வேலைகள், இது வந்து 50 வேலைகள். இப்போ அவங்க கேட்குறது இந்த t2 தான், எத்தனை நாட்களை செய்து முடிப்பார்கள்னு கேட்குறாங்க. t2வை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீது ரெண்டுத்தையுமே அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த 50 அடிச்சுட்டு இந்த சைடு கொண்டு வந்தால் மேலே போயிடும். இந்த 50 அடிச்சுட்டு இங்கே கொண்டு வந்தால் கீழே வந்துடும் 50. இப்போ t2 மட்டும் தான் இந்த சைடு இருக்குது. 50க்கு 50 அப்படியே அடிச்சிடலாம். இந்த 5க்கு 5 போயிடுச்சு. அப்போ t2 என்னது, 5. இதான் இதற்குரிய விடை. 5 நாட்களில் செய்து முடிப்பார். இதே போல் உங்களுக்கு கவுண்டிங் வந்து மாறி மாறி கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இதே ஃபார்முலா தான். ஒரு வேளை சில நேரம் எத்தனை வேலை கேட்பாங்க, இல்லை எத்தனை நபர்கள் கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அதற்குரியதை மட்டும் அந்த சைடு வச்சுக்கணும். இப்போ நாட்கள் கேட்டதுனால t2வை இந்த சைடு வச்சுக்கிட்டீங்க. ஒருவேளை நபர்கள் கேட்டால் உங்களுக்கு வந்து அந்த m2 இருக்குல்லையா, அதை வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடணும். இதே போல் உங்களுக்கு தேவையானதை மட்டும் அங்கே நம்பராக வச்சுக்கிட்டு, சாரி அந்த சிம்பிளாக வச்சுக்கிட்டு மீது எல்லா நம்பரும் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 30 கிலோகிராம் மற்றும் 43 கிராமுக்கு சமமான தசம எண் டேஷ் கிலோகிராம். இதற்குரிய விட இதுதான். 30 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. 30 கிலோகிராம்னா அப்போ எவ்வளோ வரும், 30,000 வரும். ஏன்னா கிராம் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம 30,000 கவுண்ட் எழுதிக்கிட்டா ஈஸி. ஒரு கிராமுக்கு 1000, இவங்க கொடுத்துருக்கிறது 30 கிலோகிராம். அப்போ 30 கிலோகிராமுக்கு 30,000 கிராம் சமம். அதை தான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டோம். அடுத்து 43 கிராம், அதையும் போட்டுப்போம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். 3 4 0 30 வரும். இப்போ 30 0 4 3ன்னு இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தசம எண்ணில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபுல்லாகவே தசம எண்ணில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ஏன் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி கொடுத்துறோம், இந்த 1000த்தில் தான் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம். கிலோகிராம் கிராம் கன்வர்ஷனுக்கு 1000 தான் முக்கியமாக ப்ளே பண்ணுது. அப்போ 30.043 கிராம் தான் சரியாக இருக்கும் இதுக்கு. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு புக்லேயும் உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே கிடைக்கும். அதாவது பகுதியாக கட்டாய தமிழ்மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். 5th-லேருந்து 10th வரைக்கும் கொடுத்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். நியூ சிலபஸ் படி இல்லைனாலும் புக் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகும், பார்த்து வாங்கிக்காங்க. அடுத்து பொது அறிவு வினாக்கள், இதுவுமே ஸ்கூல் புக்லேருந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அடுத்து தொழில்முறை திறனறி தகுதித்தேர்வு வினாக்கள், இது எல்லாமே ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸு, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமோட கொஸ்டின்ஸுமே அப்படியே டைப் பண்ணி 100 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். எல்லா கொஸ்டினுமே ஒரு கொஸ்டின் அதுக்குரிய ஆப்ஷன் 4 இருக்கும், விடை வந்து அதுக்கு கீழேயே இருக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்டே நாங்கள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெலகிராமில் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 + 4/100 + 9/1000 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இதற்குரிய விடை 3.049. இது கொஞ்சம் கரெக்டாக போடணும். எப்படின்னு பார்த்துக்கங்க. ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ முதல்ல இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். 3 + 4/100. இதே போல் நம்ம இந்த வட்டி கணக்கெல்லாம் போட்டிருப்போம் எப்படி கூட்டுறதுன்னு. அதே போல் தான் இப்போ கூட்டிக்கணும். 3 × 100 என்ன வரும்? 300. 300 + 4 என்ன வரும்? 304 / 100. பேஸ் அப்படியே போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் 304 / 100. இது வந்து ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோம். அடுத்து ப்ளஸ் 9 / 1000. சரி, இதை எப்படி கூட்டுறது? ஏன்னா இதுவும் இங்கே வந்து 3 மட்டும் இருந்துச்சு, அதை எப்படி கூட்டிக்கிட்டோம். இதை எப்படி கூட்டுறதுன்னா இதுக்கு நம்ம அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த 100 1000 இருக்கு இல்லையா, இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 1000 தான் வரும். 1000 கீழே அப்படியே வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் 10 100 1000 அப்படி தானே வரும். 10 × 100 1000. அதே 10ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா 3040. 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 0 சேரும், அவ்வளோதான். ப்ளஸ் இங்கே ஓர் 1000 1000 இருக்கா, அப்போ 1ஆல் தான் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 × 1 9 தான் வரும். இப்போ மேலே இருக்கிறது அப்படியே கூட்டிக்கங்க. 3049 வரும். தனியாக எழுதிக்கிறேன். 3049 / 1000. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இதை வந்து அடிச்சுட்டா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இங்கே 3 ஸ்தானம் இருக்கு இல்லையா, 0. அந்த 3 0க்கு இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா சரியாக போயிடும். 1 2 3. அப்போ 3.049 இதான் இதற்குரிய விடை. இங்கே இருக்குது பாருங்கள். மதிப்பு காண்க. 5 + 20 × -20 -5 ப்ராக்கெட்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை இன்ட்டுன்னு தான் கணக்கில் வச்சுக்கணும். சரி, 5 + 20 என்ன வரும்? 25 வரும். இதை அப்படியே போட்டுக்கலாம். -20 -5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா ரெண்டுத்தையும் கூட்டிட்டு அதே சிம்பிளை போடணும். ரெண்டுமே மைனஸ் சிம்பிளாக இருக்குது அப்படின்னா மைனஸையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் தான் இதில் போடணும். 25. அப்போ -25. இப்போ இது ப்ராக்கெட் இப்படி இருந்தால் கூட அது இன்ட்டுன்னு அர்த்தம். இங்கே தனித்தனியாக இருக்கு இல்லையா, அதனால் 25 × 25 என்ன வரும்னு பாருங்கள். 5 25 2 2 10 12. இப்போ இங்கே 2 10 மீதி 1 2 2 1 இன்னும் 5 வரும். 5 2 6 625. 625க்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள் கண்டிப்பாக போடணும். ஏன்னா மைனஸையும் ப்ளஸ்ஸையும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் போடணும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதற்குரிய ஆன்சர் -625. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. 1 கொடுத்துருப்பாங்க, -1 கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா -11 தான் ஆன்சர் போடணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் போடணும். பெருக்கிக்கலாம், ஆன்சர் கரெக்டாக போடலாம். ஆனால் சிம்பிள் என்ன போடணும்னா மைனஸ் இருந்துச்சு அந்த இடத்துல, பெருக்கல் குறிக்கு இந்த சைடில் இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும். அதுபடி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. -625. மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? பவுநகர். மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் பவுநகர். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. சுத்தமான காற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 70. இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின்னா 2024 நடந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் தான். ஒரு சில கொஸ்டின் வேணால் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் தெளிவாக பார்த்துக்கங்க. சுத்தமான காற்று சட்டம் 1970. இடப்புறத்திலிருந்து 9வது, வலப்புறத்திலிருந்து 15வது, இவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ளது எது? இது வந்து லாஜிக்கல் ரீசனிங். போன தடவை உங்களுக்கு வந்து அந்த ஃபிகர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க. எத்தனை முக்கோணம் வரும், கட்டம், அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை லாஜிக்கல் ரீசனிங் ஒன்று கொடுக்கணும், இப்படி கூட கொடுக்கலாம். இது ஈஸி தான். இது பாருங்கள், இதற்கான ஆன்சர் சொல்லிடுறேன். இதான் ஆன்சர்.
இடப்புறத்திலிருந்து 9வது. முதல்ல வலப்புறம் இடப்புறம் எதுன்னு தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ இடப்புறம்னா நம்மளோட இடது கை பக்கம்னே வச்சுப்போம். இதுதான். இங்கேருந்து 9வது பிளேஸ் எதுன்னு பாருங்கள். 2 3 4 5 6 7 8 9. 9வது பிளேஸில் 7 இருக்குது. இதை வச்சுப்போம், அடித்து வச்சுப்போம். அடுத்து வலப்புறத்துலேருந்து 15வது. வலப்புறம்னா இந்த சைட்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. வியும் அடிச்சிட்டோம். இப்போ இவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ளது எது? இப்போ இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது எதுன்னு பாருங்கள். இதுதான் இருக்குது. இந்த டாலர் தான் இருக்குது. ஏன்னா இந்த சைடு 2 போயிடும், இந்த சைடு 2 போயிடுச்சுன்னா நடுவில் இருக்கிறது என்னது? டாலர். அப்போ டாலர் தான் இதற்குரிய ஆன்சர். விடுபட்ட இடத்தில் சரியான படத்தினை இட்டு நிரப்புக. இதற்குரிய விடை இதுதான். எப்படின்னா இவங்க ஒரு லாஜிக் படி தான் இப்படி கொடுப்பாங்க. இதெல்லாம் லாஜிக்கல் ரீசனிங். அந்த லாஜிக் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், இந்த சைடு 2 பக்கம் கவர் ஆகுது. அது போல் முக்கோணம் கொடுத்துருக்காங்க, 3 பக்கம் கவர் ஆகுது. அப்போ சதுரம் கொடுத்துருக்காங்க, 4 பக்கம் கவர் ஆகுது. அடுத்து என்ன வந்தாகணும்? 2 3 4க்கு அப்புறம் 5 தான் வரணும். அப்போ இது 5. இந்த 5 பக்கம் கவர் ஆகிறது எதுன்னு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பிக்சரில் 5 வந்து இதில் தான் வரும். 1 2 3 4 5. அப்போ இதுதான் இதற்குரிய விடை. இதிலலாம் 6 வரும். இது வந்து ரவுண்டு, இது பக்க கணக்கில் சேராது. இதில் ஒரு 4 பக்கம் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இதற்குரிய விடை என்ன? இந்த 5 பக்கம் இருக்கக்கூடிய பிக்சர் தான் இதற்குரிய விடை. 2024 அக்டோபர் 4 முதல் 10 வரையிலான ஒரு வாரத்தில் எந்த கருத்துருவின் அடிப்படையில் உலக விண்வெளி வாரம் 2024 கொண்டாடப்பட்டது? விண்வெளி மற்றும் காலநிலை மாற்றம். உலக தமிழ் புலம்பெயர் நாள் பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது உண்மை? இது வந்து உங்களுக்கு இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. கூற்று 1 2 அதெல்லாம் இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் நான். இதுதான் ஆன்சர். 1 மட்டும் தான் உண்மை. இதை தெரிஞ்சுக்கங்க. உலக தமிழ் புலம்பெயர் நாள் என்னைக்கு வந்து கொண்டாடினாங்க அப்படின்னா ஜனவரி 12 தான் வந்து உலக புலம்பெயர் தமிழர் தினமாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அப்போ ஜனவரி 12 தான் உலக தமிழ் புலம்பெயர் நாள். டேஷ் செயற்கைக்கோள் 1 ஜனவரி 2024 அன்று இஸ்ரோ காஸ்மிக் எக்ஸ் கதிர்களை ஆய்வு செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்டது. இதுக்கு பேர் எக்ஸ்போசாட். சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எந்த இடத்தில் நடத்தப்பட்டது? செங்கல்பட்டு. கூட்டுக. பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இதற்குரிய விடை இதுதான். இது எப்படி கூட்டணும்னா, இப்போ இது வந்து கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. இது போல் ஒரு நம்பர் அப்புறம் ஒரு பின்ன மதிப்பு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு பேர் வந்து கலப்பு பின்னம். இதை முதல்ல பின்னமாக மாற்றணும். பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கூட்டணும். இப்போ இதை எப்படி மாற்றலாம் பின்னமானா 3 × 4 12. இதை கிராஸ் பெருக்கல் பண்ணிக்கணும். 12 + 2 14. 14/4 வரும். இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு தான் இப்போ ஆன்சர் போட்டிருக்கோம். ப்ளஸ் அதே போல் ஐஏ 35. இதை கிராஸ் பெருக்கல் பண்ணிக்காங்க. ஐஏ 35. 35ஓட 2 கூட்டினா 37. 37/5. அதை அப்படியே போட்டுக்கணும். கீழே என்ன வருதோ அதை அப்படியே தான் போட்டுக்கணும். இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது இது எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 7 2 14 வரும். 2 2 4 வரும். இப்போ தனியாக போட்டுக்கலாம். 7/2 ப்ளஸ் 37/5. இப்போ வந்து எல்சிஎம் எடுங்க. 2 5. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 10 வரும். 2 10. இப்போ என்ன ஆகும்னா 5ஆல் அப்படியே 7 பெருக்கணும். ஏன்னா I2 தானே 10 வருது. அப்போ 5 × 7 என்ன வரும்? 35. இதை நீங்கள் பாருங்கள். 5 10. 5ஓட 2 பெருக்கும்போது 10 வரும். அதே 2ஆல் இங்கே பெருக்கணும்.
2/37 எவ்வளோ வரும் அப்படின்னா 74 வரும். தனியாக போட்டுக்கிறேன். 35 + 74 / 10. இதை அப்படியே கூட்டுங்க. 109 / 10ன்னு வரும். இங்கே ஆன்சர் இருக்கா 109 / 10ன்னு? இல்லை. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க? பின்ன மதிப்பில் கொடுக்கல, கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி மாற்றி எழுதலாம்? 109 / 10 எப்படி எழுதலாம்னா இது போல் எழுதலாம். 10 × 10 100, 100 + 9 109, 109 / 10. இதே பின்னத்தை இப்படியும் எழுதலாம். உங்களுக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆன்சர் 109 / 10, பேஸ் வந்து 10 தான் இருக்கணும். இந்த விடையில் எங்கே வந்து 10 இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். இங்கே மட்டும்தான் 10 இருக்குது. அதை வச்சு ஆன்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக போனாலும் இதான் ஆன்சர். 10 × 10 100 வரும், 100 + 9 109 வரும் / 10. அப்போ ஆன்சர் 109 / 10 இப்படி தான் எழுத முடியும். சித்ரா என்பவர் தன்னிடம் ரூபாய் 150 வைத்துள்ளார். அவர் ரூபாய் 225 மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால் அவர் தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளவு? இது ரொம்ப சிம்பிளான சம் தான். இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.